ஐலாண்ட் தான் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரைவேட் ஐலாண்ட் தான் இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக அங்கே இருக்க ரிசார்ட்டோ இல்லை ஹோட்டல்லையோ புக் பண்ண முடியாது. நாங்கள் கூட்டு போகிறதுக்காக போட்டுருச்சு. பயங்கர காற்று.
நிப்பாட்டுறதுக்காக அதை எடுத்து வைப்பாங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க தண்ணி. கிளம்புறது ரெடியாக நிற்கிது. திரும்பி போகிறது இதான் நம்ம வந்தது. நம்பர் 2 நம்பர் போட்டு பட்டாயா ஆட்டோ போகலாம். நான் சொன்னேன்ல இது ஒரு துறைமுகம்னு, சின்ன துறைமுகம் மாதிரி அவங்க பயன்படுத்துவாங்க. ஸ்பீட் போட்டுனா இங்கே இறக்கிடுவாங்க. இந்த தீவுக்கு வர்ற ஜாமான் ஃபுல்லாக இப்படி தான் வந்து இறங்காது. எரிபொருள் சிலிண்டர்லாம் டிராக்டர் வச்சு அந்த ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ண போகிறோம். டிராக்டரில் வச்சு திங்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போய் சேர்ப்பாங்க. உணவுப் பொருள் ஃபுல்லாக அப்படி தான் அந்த குட்டி கிரேன் மாதிரி வச்சு விட்டு போகிறாங்க. பாருங்க இந்த கப்பல் பாருங்க, இன்ஜின் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. வெளியிலே இருக்குது இன்ஜின். எல்லாமே குட்டி குட்டி கிரேன் மாதிரி வச்சு மேலே உட்காந்துட்டு சிமெண்ட் மூடலாம் வந்து இறங்கிருக்கு. இங்கேயுமே 7-Eleven இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் ரேட் அதிகம். ஆனால் மற்ற கடையை காட்டில் கடலில் ஆடுது தண்ணி. இதெல்லாம் குட்டி மீன் பிடிக்கிற போட்டு பழைய கப்பலுங்க இருக்குல்ல, அது மீன் பிடிக்கிற கப்பல். பழைய மீன் பிடிக்கிற கப்பலை கொண்டு வந்து இது மாதிரி சும்மா லக்கேஜ் திறக்க சும்மா மேலாப்பில் தூக்கி அப்படியே அள்ளி வச்சுட்டு நாங்கள் போட்டுருவோம். ரொம்ப குட்டி போட்டு ஒரே ஒரு ஆள் உட்காந்து போகிற மாதிரி குட்டி போட்டுலாம். Tawa Empire. Bila time ke போய் லோட இறக்கிட்டு இந்த டிராக்டர் வருது.
இதுக்கு இந்த இடத்துக்கு வண்டியில் வரனாலே கப்பல் மட்டும்தான், வேறு வழியே கிடையாது. அதனால் ஜாமான் எல்லாமே கப்பலில் தான் கொண்டு வருவாங்க. தண்ணியிலேருந்து, குடி தண்ணியிலேருந்து எல்லாமே கப்பலில் தான் வருது. இங்கே குளிக்கிறதுக்கு டாய்லெட் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஹோட்டலுக்காரங்களோட வண்டிங்க. இது எதுவுமே வந்து வாடகைக்கு வைக்கே கிடையாது, ஹோட்டல்காரங்களோட வண்டிங்க தான் இது எல்லாமே. அந்த ஹோட்டல் ஏன்னா இங்கே இந்த மாதிரி லோக்கல் மக்கள் இருப்பாங்க, அவங்களும் வாடகை கொடுத்துருவாங்க வண்டியை ஃபுல்லாக, பைக் ஃபுல்லாக வாடகை கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு தடவை இங்கே தான் வந்து பைக் வாடகைக்கு எடுத்தோம். இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஒருத்தர், இவங்ககிட்ட தான் வாடகைக்கு எடுத்தோம். 350 பாட்டு வாங்கினாங்க. வெளில வந்தாலே 7-11 இருக்கும், ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அடுத்த பதிவை கண்டினியூ பண்ணலாம் இன்னொரு பார்ட்டில். அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நிறையா வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.